Yes. Part 2 already we have seen that questions, but we were not finished so far. பட் இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே சின்ன ஒரு ரிவ்யூ பண்ணிடலாம். அதாவது செயின் ஹோல்டிங் பொறுத்த வரைக்கும் எல்எக்ஸ் லிமிடெட் வந்து எம்எக்ஸ் லிமிடெட் வாங்குது, எம்எக்ஸ் லிமிடெட் வந்து என்எக்ஸ் லிமிடெட்டை ஹோல்ட் பண்ணியிருக்குது, அதை வாங்கியிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஐடி பின்ஸ் யார் அக்வயர்னு பார்த்தா எல்எக்ஸ் லிமிடெட், யார் அக்வயரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் லிமிடெட். சரி, அதே எம்எக்ஸ் லிமிடெட் வந்து என்எக்ஸ் லிமிடெட் வாங்கிட்டு டைரக்ட் கோர்ட்டில், பட் இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ் லிமிடெட் இஸ் பர்ச்சேசிங் என்எக்ஸ் லிமிடெட் வித் பர்சன்டேஜ் ஆஃப் 5149. ஸோ இந்த பர்சன்டேஜ் கீழே அவங்க கொடுத்துருக்குறாங்க 85 60. ஸோ 60ல் 85 51%. அதுதான் வந்து இன்டைரக்ட் கோட் ஃபார் எல்எக்ஸ் லிமிடெட் டு என்எக்ஸ் லிமிடெட். எல்எக்ஸ் லிமிடெட் இன்டைரக்டாக என்எக்ஸ் லிமிடெட் வாங்குறாங்க. டிஓஏ டேட்டா பர்ச்சேஸ் 1/4/2020 எம்எக்ஸ் லிமிடெட் வந்து என்எக்ஸ் லிமிடெட் வந்து 39,2020 வாங்குது. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஆல்ரெடி பார்த்தாச்சு 2620. அதாவது இதோடைய வேல்யூ, அதாவது 2620 யார் வாங்கிக்கிறா? எல்எக்ஸ் லிமிடெட் எம்எக்ஸ் லிமிடெட் வாங்கிக்கிறாங்க. ஆனால் எம்எக்ஸ் லிமிடெட் வந்து என்எக்ஸ் லிமிடெட் 1350 தான் வாங்கிக்கிறாங்க. இதில் இவங்களுடைய ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1350 நீங்கள் வாங்கியிருந்தாலும் அதில் என்னுடைய பங்கு இருக்குது. அப்போ 1350 இன்னொரு எனக்கு 88% இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட இன்டெரக்டாக ஒரு எவ்வளோ கொடுத்துக்கிறாரு? அதுக்கு 1147 ரூபா 50 பைசா கொடுத்துக்கிறாரு. அப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா 1147 ரூபா 50 பைசானா மிச்சம் கொடுத்தா கண்டிப்பாக நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கணும். இந்த நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ், க்ரூஷியல் ப்ளே பண்ண போகுது. அப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நெட் அசெட்ஸ் ஐடிபிங்கில் அப்புறம் நெட் அசெட்ஸ் ஷேர் கேபிட்டல் டிஸ்கஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் ரிட்டர்ன் ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆல்வேஸ் ப்ரீ போஸ்ட் இன்கார்பரேஷன் ப்ரீ இன்கார்பரேஷன் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. போஸ்ட் அக்விசிஷன் ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட். அப்படி பார்க்கும்பொழுது இது வந்து போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் வந்து ப்ரீ அக்விசிஷன் வந்து 3840, போஸ்ட் அக்விசிஷன் 170. அதில் பேரண்ட்டுக்கு என்சிஐக்கு எவ்வளோ அப்படின்றது ரொம்ப முக்கியமான பார்ட். இது வந்து என்எக்ஸ் லிமிடெட் கம்பெனி பொறுத்த வரைக்கும். இதுவே என்எக்ஸ் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் அதே போல தான் 1200. ஸோ ஐஎன்ஏ 2380. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம போட்டாச்சு. அடுத்து நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட். நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த எம்எக்ஸ் லிமிடெட்டில் வந்து அந்த ஒரு ஷேரோட வேல்யூ 20 லட்ச ரூபா, அது 15% என்சிஐ. ஸோ அதோட ஷேரோட வேல்யூ 120 ரூபா ஒரு ஷேரோட வேல்யூ. ஸோ 300 ரூபா டேட்டா பர்ச்சேஷன் ப்ளஸ் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்ஸ் மைனஸ் இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட், அதாவது 202 ரூபா 50 பைசா. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு இந்த பாயிண்ட் தான் இங்கே வருது. இதை கழிச்சு 183 வந்துச்சு நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட். அதே போல் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் என்எக்ஸ் லிமிடெட் வந்து 1600 ஷேரு, அதில் 100 ஷேர் போயிடுச்சு. ஸோ 16 லட்ச ரூபா 49% என்சிஐ. என்சிஐடைய வேல்யூ 125 ரூபா ஷேரோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கிறாங்க கணக்கில் சொல்லியிருக்கிறாங்க. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் 125. இந்த பாயிண்ட்டும் எடுத்து போட்டாச்சு. அப்படி பார்க்கும் பொழுது ஸோ நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்போ ஒவ்வொரு பாட்டும் நம்ம எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு ஐ முடிச்சாச்சு, ரெண்டாவது, மூணாவது, நாலாவது ஐஎன்ஏ, அஞ்சாவது ஜி. ஜினா குட்வில் கேபிட்டலிசஸ், குட்வில் கேபிட்டலிசஸ் செக் பண்ணியாச்சு. அதை பார்க்கும்போது பிசி ப்ளஸ் என்சிஐ மைனஸ் ஐஎன்ஏ 260 250. ஸோ 512 ரூபா 50 பைசா. அப்போ குட்வில் வந்து 512 ரூபா 50 பைசா. சரி, இந்த இடத்துல வந்து கட் பண்ணியாச்சு. ஐடி டிங்கில் வந்து 5 வந்து நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட், 6 தான் குட்வில் அசோசியேஷன். நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் குட்வில் 512 பைசா. ஸோ என்சிஐ தான் நம்ம பார்த்தாச்சு. என்சிஐ எவ்வளவு? 183 ஒரு 1033.90. ஐஎன்ஏவும் பார்த்தாச்சு. நீங்கள் ஐஎன்ஏ பொறுத்த வரைக்கும் 3241 2380.
2350. சரி, இதுதான் அந்த கான்செப்ட். அப்புறம் ஈக்விட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பேரண்ட்டோடைய ரிசர்வ்ஸும் ரிட்டர்ன் ஏஜென்சி கூட்டிட்டு ப்ளஸ்ஸு ஜிபிபி நீங்கள் கூட்டுறீங்க, அதாவது கெயின் ஆன் பர்ச்சேஸ், அதுக்கப்புறம் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் நீங்கள் கூட்டினா 28.93 வருது. ஸோ ஈக்விட்டியும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதாவது 28.93 10. இப்போ ஈக்விட்டி 28.93 10. ஸோ இந்த 4 பாயிண்ட் தான் நமக்கு 6 பாயிண்ட் எடுத்தாச்சுன்னா எடுத்தாச்சு. எல்எக்ஸ் லிமிடெட் டேட்டா பர்ச்சேஷன் 1/4/2020 பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ஸ் சம்மிலே கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் இங்கேயே நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா டீட்டெயிலாக காமிச்சிருக்கிறேன். பட் இது அப்படியே பேலன்ஸ் ஷீட்டில் போட போகிறோம். பேலன்ஸ் ஷீட்டில் போடும்போது ஷேர் கேபிட்டல் 3000 அப்படி எடுத்து எழுதிக்கிறோம். அதர்ஸ் ஈக்விட்டி 2893. என்சிஐ ரெண்டுத்தையும் கூட்டினா 1219.90. ட்ரேடு பேயபிள் 44.15. பில்ஸ் பேயபிள் அப்படின்னு நம்ம பார்க்குறீங்க. ஸோ பில்ஸ் பேயபிள் 55, இது வந்து மைனஸ் ஆகிடும். அப்போ 55 எங்கே போயிருந்தா ட்ரான்ஸ்ஃபர் டு பில்ஸ் ரிசீவ், அங்கேருந்து கழிச்சுப்போம். அப்போ இங்கே பில்ஸ் ரிசீவ் இவ்வளோ இருக்கிறாங்க 650 + 60, 650 710. இந்த 710ல் 55 போயிடுச்சுன்னா 655 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ எவ்ரிதிங் இஸ் டேலி. இந்த கணக்கு ரொம்ப டேலி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த கணக்கில் ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்எக்ஸ் என்எக்ஸ்ன்றதுல செப்டம்பரில் வாங்க அப்படின்னு போது எந்த இடத்துல பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீட்டர்ன் ஏர்னிங்ஸோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்ஸ் டிஃபரன்ஸ் வருது டியூரிங் இயர். அந்த டியூரிங் இயர் 6 மாதத்துக்கு ப்ரீ அக்விசிஷனாகவும் 6 மாதத்துக்கு போஸ்ட் அக்விசிஷனை பிரிக்கணும். அந்த ஒரு பாயிண்டில் பிரச்சனை வரும். அதே போல் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஷேரோட வேல்யூ இந்த 2000 வகுத்தல் 100 200, அந்த 200 நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் போகணும். ஸோ அதுதான் இல்லை முக்கியமான விஷயம். நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் பார்ட் தான் ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட அதுவும் முக்கியமான பாயிண்ட். ஸோ இது போட்டால் 15%. தேங்க்ஸ்.